உங்க பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. என்ன ஆகப்போது? மேலா நீங்க யாராவது கேட்டாக்கா, அவங்க சொல்றாங்க, அம் "என்னமோ மாமி எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்காருக்கு சோபனான்னா ரொம்ப இஷ்டம். அ அ அவள் போல ஒரு நல்ல கிளாசிக்கல் டான்ஸர் ஆகணும்னுட்டு விரும்புறாரு. எனக்கும் இருக்கா. ஆனா என்ன ஆகப்போது எனக்கு தெரியல"ன்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, அவ நிஜமா ரொம்ப அதிர்ஷ்டக்காட்சி. எப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் அவங்க மகளே ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் பண்ணணும்னு கேட்கிற பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்ல. ஸோ இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனாலும் இவ்வளோ விரும்புறவங்க கூட இருக்கணும். ஸோ அப்படி அ அப்போ அவங்க அப்படியே கிளாசிக்கல் டான்ஸர் ஆக மாட்டாங்கங்க. நீங்க செய்ய வேண்டியது நெறைய இருக்கு முன்ன முன்ன. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அ ஏற்பாடு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அது எப்படின்னாக்கா, அது பொண்ணு பொறந்தது கொஞ்சம் வளர்றப்பவே நீங்க ஒரு இந்த பொம்மைங்க, கிளாசிக்கல் டான்ஸஸ் பொம்மைங்க கேலண்டர்ல இருக்கும். அதாவது புக்ஸ்ல இருக்கும். அது டிவி கிவி அதெல்லாம் காமிக்காதீங்க. அந்த புக்ஸ்ல மட்டும் காமிங்க. காமிச்சுட்டு அது மேல அதுக்கு மனசு வரணும். ஸோ நீங்க பசங்களே உங்களுக்கு சில பேர் போர்ன் ஆர்டிஸ்ட் எப்படி தெரியும்? நம்மளுக்கு அவங்க நடக்கிறப்போ, ஆடுறப்போ கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி ஆடுறப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ! இந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆனா ரொம்ப இஷ்டம்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க அப்படி ஒரு பொம்மைங்க அதெல்லாம் காமிச்சுட்டு பிற்பாடு ஒரு 2, 3 வருஷம் வரும். ஸோ அந்த 3 வயசு 2 வயசு 3 வயசு வந்த பிற்பாடு நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி அப்போ நீங்க வீடியோஸ் காமிக்குங்க. வீடியோஸ் காமிச்சுட்டு அந்த டான்ஸை பத்தி சொல்லுங்க. அது கொஞ்சம் புரியும் அதுக்கு. இது பரதநாட்டியம், இது கூச்சிப்புடி, இது ஒடிசி, இது கதக் இப்படின்ட்டு நீங்க மனசுல அவங்களுக்கு கொஞ்சம் சொன்னாக்கா புரியாக்காட்டியும் புரியாது இருக்கும். அப்படி அப்படி கொஞ்சம் மனசுல அது நிற்கும். ஸோ அப்படி பேசிக்கிட்டே போனாக்கா அதுக்கு வர வர அதை பத்தி கொஞ்சம் மைண்ட் வைக்கும் அது மேல. ஸோ அதுக்கான பிற்பாடு நீங்க அந்த ஐட்டம்ஸ் காமிச்சிட்டு அந்த டான்சர்ஸை பத்தி சொல்லுங்க. இது இப்படி டான்சர், இவங்க டான்சர் இப்படி இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி நடிச்சாங்க. நடிக்கிற கிளாசிக்கல் டான்சர்ஸ் மட்டும்தான் காமிங்க. சித்ரா விஸ்வேஸ்வரன் இருக்கிறாங்க, பத்மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. அவங்க டான்சஸ் எல்லாம் நீங்களுக்கு கிடைக்கும். ஆனா சினிமாக்காரங்கன்னா இவங்க சினிமா டான்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும் அவங்க என்னன்னுட்டு. ஸோ இப்படிப்பட்டவங்க டான்சஸ் நீங்க காமிச்சிட்டு அது 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 என்ன டான்ஸ் அது மேல உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருந்தாக்க இது இந்த ஐட்டம்னு சொன்னாக்க கூட அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்புறமா ஒண்ணுங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு சேர்க்கிற முன்னாலே கூட நீங்க அந்த பொண்ணுக்கு சொல்லாதீங்க நீங்க டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும், நீ டான்ஸ் கிளாஸ்க்கு போ அனுப்புறியான்னுட்டாக்கா அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். ஏன்னா இது டான்ஸ் கிளாஸ் வெரி லாங். 6 முன்னா சொல்லாதீங்க. 6 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் இது சொல்லாதீங்க நீங்க எதுவுமே. நீ போய் டான்ஸ் கிளாஸ்க்கு போன ஒரு 3 மாசம் அனுப்புறேன் பாரு சொல்லுங்க. அது நிஜமா தான் நானும் கூட சொல்றேன். என்னன்னா யாராவது ஸ்டூடெண்ட் வந்தா பேரண்ட்ஸ் வந்தாக்க கூட நான் என்ன அவங்களுக்கு சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேங்க 1 1/2 2 மந்த்ஸ் பார்க்குறேன். ஸோ அப்புறமா ஏன்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 1 மாசம் 2 மந்த்ஸ் பார்க்குறேங்க. அதுக்கு கன்டின்யூ பண்றது பண்ணாதது எப்படி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறமா உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு கூட கொஞ்சம் பிடிக்கும் இப்படின்னு நான் சொன்னாக்கா. ஏன்னா அவங்களுக்கு டைம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அது வராக்காட்டி கூட கற்றுக் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் இல்லை காட்டி கூட கற்றுக் கொடுக்கறது இப்படிலாம் செஞ்சாக்கா அவங்க டைம் வேஸ்ட், நம்ம டைமும் வேஸ்ட். ஸோ அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, போன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாவது இருந்தாக்கா நீங்க இங்கே நீங்க டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பாதீங்க. ஏன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்க டான்ஸ் கிளாஸ் வந்திருக்கா, ஒரு 3 மாசம் இங்க அனுப்பிட்டு அப்புறமா அங்கே நான் போய் தேடிக்குவேன். அது கஷ்டம். ஏன்னா நீங்க அங்கே போய் தேடுறதுக்குள்ள அது இங்க கிடைக்காட்டி அது பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக இங்க அந்த டான்ஸ் மாஸ்டர் சொல்லுங்க, கேட்டு பாருங்க. ஒரு மாசம் வந்து உக்காருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வளர்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்புறம் அவரு ஒத்துக்குனாக்கா, அவரு சரியானாக்கா நீங்க சும்மா பார்க்க வச்சாக்கா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறமா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிற்பாடு அதே கேட்கும். மம்மி அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புறேன், இங்க வந்தாக்கா நான் இங்க அனுப்புறேன்னு சொன்னேன்ல, எங்க எப்போன்னு கேட்கும். ஸோ அதுக்காக அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு கிரியேட் பண்ணணும்னா இது இது ஒரு விதம். ஸோ அப்புறமா வந்து சில பேர் என்ன செய்றாங்கன்னாக்கா, இந்த டான்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னா மேக்கப் பத்தி பேசுறாங்க. எப்படின்னா நானே பார்த்தேன். நாங்க டான்ஸ் கிளாஸஸ் ப்ரோகிராம் நடக்கிறப்போ ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் எப்படியும் மேக்கப் ரூம்ல வருவாங்க. ஸோ அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டோட அவங்க பசங்க வருவாங்க. என்னன்னாக்கா, சார் எங்க ஃப்ரெண்டு மகளுக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஆனா அது கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. என்ன செய்யணுமோ தெரியலையே அதுக்குன்னாக்கா,
அப்படி என்ன இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் சொன்னாக்கா அவங்க பேரண்ட்ஸ் அங்கே நிற்கிறேன். அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க, இது பாரு அவங்க ஒரு மேக்கப் போட்டுன்னு இருக்கிறாரு, இது அது பாரு லிப்ஸ்டிக் போட்டுன்னு இருக்கிறாரு, அதுக்கு பாரு ஐப்ரோஸ் போட்டுன்னு இருக்கிறாரு, இதெல்லாம் நீ போட்டுக்கணும்னாக்கா நீ கூட டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு என்ன ஆகும், மேக்கப் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அப்போ அது என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த மேக்கப் போட்டுக்கணும்னா டான்ஸ் கற்றுக்கணும். அதுக்கு டான்ஸ் மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ மேக்கப் எக்ஸ்கியூஸாக இருக்கும், டான்ஸ் எக்ஸ்கியூஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் டான்ஸ் கற்றுக்கினா ஆட்டோமேட்டிக்கலி இந்த மேக்கப் போட்டு தான் நீ பண்ணணும்னு அப்படி சொல்லுங்க தவிர, இந்த நீ டான்ஸ் கற்றுக்கினாக்க இந்த லிப்ஸ்டிக்கில் இது வச்சுக்கலாம், இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இப்படி ஜோட்டு போட்டுக்கலாம், இப்படி பொட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு பாதி பெரிய கன்ஃபியூஸ் வெளியே பெரிய கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்புறமா அவங்களுக்கு எது மேக்கப் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்க தவிர டான்ஸ் மேலே அதுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ அப்புறமா டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறப்ப கூட ஒரு பெரிய யுத்தம் போல் ஆகிடும். எப்படின்னாக்கா இந்த டான்ஸ் கிளாஸ் தெனியும் இருக்காது எங்கேயுமே. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு 2 நாள், யாராவது 3 நாள் இருக்கும், சில பேருக்கு ஒரு நாள் கூட இருக்கும், ஏன்னா ஒரு நாள் கூட இருப்பேன் ஒரு சில பேர் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க, வருவாங்க காலேஜ்லேருந்தோ ஸ்கூல்லேருந்து வருவாங்க, பெண் எங்கே வச்சுமோ தெரியாது, பேப்பர் எங்கே வச்சுமோ தெரியாது, சலங்கை எங்கே போட்டுமோ தெரியாது, அதெல்லாம் தேடிக்கணும் பெழுக்கணும் சண்டை மாட்டிக்கணும் கத்திக்கணும், அதெல்லாம் போட்டுக்கணும் போகிறதுக்குள்ள அதுக்கு மூட் ஆஃப் ஆகிடுங்க. ஸோ அப்படி மூட் ஆஃப் ஆன பிற்பாடு அங்கே போய் அதுக்கு அவ்வளோ ஈஸியாக அது டான்ஸ் பண்ணாது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு டிசிப்ளினை, இது ஒரு கற்றுக்கிறதுல டிசிப்ளின் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட விஷயத்தில் கூட டிசிப்ளின் இருக்கணும். அப்படி அது எப்படின்னாக்கா, ஒரு பேக் எடுங்க, அந்த பேக்கில் ஒரு பென்னு, ஒரு டான்ஸ்க்காகவே ஒரு பென்னு, டான்ஸ்க்காகவே ஒரு நோட்ஸ் கூட ஆஸ்பீஷியஸாக வைக்கிறாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போய் எடுத்துன்னு வந்தோம், அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி வந்தோன்னுட்டு ஒரு நோட்ஸ் கூட இருக்கும். ஸோ அப்படி ஒரு பேக்கில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ஸ் இன்னைக்கு நாளைக்கு நல்லா கிடைக்குது. அந்த பேக்கில் ஒரு பென்னு, ஒரு பேப்பரு, ஒரு நோட்ஸு, ஒரு அந்த சலங்கை, நம்ம ஆல்ரெடி ஐட்டம்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தாக்கா அதெல்லாம் ஒரு பேக்கில் வச்சுட்டாக்கா, இந்த பொண்ணு காலேஜ்லேயும் வந்தாலும் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட டைம் இல்லை ஆனாலும் பால் குடிச்சிட்டு அந்த பேக் எடுத்துக்கணும் ஓடினே இருக்கும். ஸோ அப்படி ஒரு டிசிப்ளின் இருந்தாக்கா அதுக்கு அந்த டான்ஸில் கூட அப்போ அது நினைக்கும், நம்ம இந்த டிசிப்ளின் லைஃப்பில் கூட அது ஒன்று ஒன்றா வரும் அப்படி. ஸோ இப்படிப்பட்டது கூட ஒன்று. அப்புறம் நிறையா கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் நம்ம அனுப்பலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், சில பேருக்கு வந்துடும். நான் சொன்னப்படி இப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி கை காலாட்டினாக்க கூட சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க வந்துடும்னாக்கா, சில பேருக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ சில பேருக்கு நானே பார்த்தேன் 7 இயர்ஸு 7th கிளாஸ் 8th கிளாஸில் கூட என் டான்ஸே பார்த்து சில பேர் இது பையன் சினிமாவில் பண்ணுற டான்ஸ் தான், அவங்க பரதநாட்டியம் கூச்சிப்புடனே கூட தெரியாது, இது பையன் சினிமாவில் பண்ணுற டான்ஸுங்க தான் எனக்கு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஐடியா இருக்காது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஸோ அதுக்காக நீங்கள் முதல்லேருந்தே அதை பற்றி சொன்னோம், அந்த கிளாசிக்கல் டான்ஸ்னா இப்படி இருக்கும், சினிமாவில் வேறு மாதிரி இருக்கும், நேச்சுரலாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தாய்க்கு மட்டும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சாக்கா நடக்காதுங்க. உங்கள் மாமியார், அதாவது மாமி, அதாவது ஆயா, அதாவது யார் இருந்தாக்கா தாத்தா, சில பேர் தாத்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்க பீத்திங்களே கிளாஸுக்கு அவங்களே அழிச்சிட்டு வருவாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாகும். அப்போ எப்படி கற்றுக்குறாங்க எனக்கு அவங்களே கேட்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட வீட்டில் எல்லாருக்குமே ஒரு கான்சன்ட்ரேஷன் அது மேலே இருக்கணும், இது ஏதோ கற்றுக்கின்னு இருக்குது, கொஞ்சம் சீரியஸாக தான் கற்றுக்கணும், ஸோ நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கூட வரும். நம்ம மனசில் அது நம்மளுக்கு கூட கொஞ்சம் இருக்கணும். ஸோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு, அப்புறம் சில பேர் டான்ஸ் ஐட்டம்ஸ் வந்த பிற்பாடு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசிக்ஸ் ஆகிட்டாக்கா ஒரு அட்வென்ச்சர் ஆகி போச்சு. ஸோ அட்வென்ச்சர் ஆகிடுச்சு, அது கரெக்டு தான். ஏன்னா பேசிக்ஸ் ஆனாக்கா எது டான்ஸ் பேசிக்ஸ் ஆனாலும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ சார் கற்றுக்கிட்ட பிற்பாடு ஐட்டம்ஸ் வந்த பிற்பாடு ஐட்டம்ஸ் வந்துடுச்சு, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக சில பேருக்கு ஐட்டம்ஸ் வந்துடும். ஆனால் அது மனசில் நிற்காது. அது மனசில் நிற்கணும்னாக்கா நீங்கள் ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர். சிலப்போ இப்போங்க நான் ஒரு 4 பேர் முன்னால் பண்ணியிருந்தாக்க எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவங்க யாரும் எனக்கு தெரியும், நான் எப்படி பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ அப்புறமா நான் ஸ்டேஜ் மேலே டான்ஸ் பண்ணுறப்போ யாருமே எனக்கு தெரியாது, தெரிய கூட மாட்டாங்க, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் டான்ஸ் அசல் என்ன பண்ணுறோமோ நம்மளுக்கு தெரியாதவே பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் வந்தால் தான் இப்படி பண்ணுறோம். சில விஷயங்கள் நம்ம தெரியாதே நம்ம செய்துட்டோம் பாருங்கள். அங்கே போய் எடுக்கிறது, இங்கே போய்
இங்க இந்த பக்கம் போறது, அந்த பக்கம் போறது, அந்த 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 பொருள் எடுக்கிறது, இந்த பொருள் எடுக்கிறது, நம்மளுக்கு தெரியாதையே நம்ம மனசுல பண்ணிக்கலாம், நினைச்சாலே அது போய் பண்ணிடுவோம். ஸோ அப்படி டான்ஸ் கூட அப்படி நினைச்சா மனசுல பண்ணிக்கினே பண்ணணும்னாக்கா அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கணும். சில விஷயங்க ரொம்ப தெரிஞ்சு சி கத்துக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனா அது மனசுல நிக்கணும்னா யூ ஹேவ் டு பிராக்டிஸ் மோர். அது மனசுல நிக்கணும்னா, ஒரு ரெஜிஸ்டர் ஆகணும்னா, எப்போதுக்குமே மறக்க கூடாதுன்னா, ஸோ யூ ஹேவ் டு பிராக்டிஸ் மோர். அது கூட கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். மனசுல வச்சுக்கின்னு ஒரு பிராக்டிஸ்க்கு ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைம்ல தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒரு யூனிஃபார்மா இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு உங்க பொண்ணு கண்டிப்பா ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆகணும்னுட்டு நானும் விரும்புறேன். நீங்க விரும்புனாக்க நம்ம இந்தியாவுக்கு ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அடிஷ்னலா கொடுத்தா அப்படி இருக்கும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.